தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். நடு ராத்திரியிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவளாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மார்க்குவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33 முதல் சில வசனங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ, ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லதான வார்த்தை விழித்திருங்கள். ஆம், மனுஷகுமாரன் நினையாத நாழிகையில் வருவார். அதனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று எச்சரிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் நினையாத நாழிகையில் வரும்போது அவனுக்கு தன் வேலையை நியமித்து கொடுத்த அந்த வேலையை நாம் செய்து முடித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, விழித்திருப்பது மாத்திரமல்ல, நம் தேவாதி தேவன் பரலோகத்திற்கு செல்லும் போது நம்மிடம் விட்டு சென்ற அவருடைய பணியை நாம் செய்யும்படியாய், நமக்கென்று நியமித்த பணியை செய்யும்படியாய் செய்து முடித்தவர்களாய் நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது கர்த்தர் நம்மை கண்டு மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது நம் கையை வெறும் கையாக எடுத்து செல்லாதபடிக்கு நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுத்த பணியை செய்து முடித்தவர்களாய், அது நிமித்தம் நாம் ஆதாயம் செய்த ஆத்துமாக்களை, நம்முடைய நற்கிரியைகளை நாம் கரங்களில் எடுத்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடி, கர்த்தர் நமக்கு நியமித்த வேலையை உண்மையும் உத்தமமாக ஜாக்கிரதையாக நாம் அதை செய்து முடித்து நாம் தேவ சமூகத்தில் செல்லும்போது வெறும் கையாக செல்லாதபடிக்கு அவருடைய வேலையை செய்து முடித்தவர்களாக நாம் செல்லும்போது கர்த்தர் நம்மை கண்டு உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி, என் பிள்ளையே என்று சொல்லி அழைத்து அவருடைய சமூகத்தில் நம்மை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவன் சாயங்காலத்திலோ, நடுராத்திரியிலோ, சேவல் கூகும் நேரத்திலோ, காலையிலோ எப்பொழுது வருவார் என்று நாம் அறியோம்.
எனவே நாம் நினையாத நேரத்தில் தேவன் வருகிறபடியினாலே நாம் தூங்குகிறவர்களாக ஆண்டவர் நம்மை கண்டுபிடியாதபடிக்கு நாம் எப்பொழுது விழித்திருந்து கர்த்தருடைய பணியை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாம் ஜெபித்து செயல்பட்டு கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.